இன்றைக்கு தேவனோட வார்த்தைக்குள் கடந்து செல்லலாம். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பு தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். God's forgiveness. கர்த்தர் நம்மளே மன்னிக்கிறவராக இருக்கிறார். மன்னிப்பு என்றால் என்ன? மன்னிப்பு என்றால் ஒருத்தரை அன்பு கூறுவதற்கு தான் மன்னிப்பு நான் நினைக்கிறேன். ஒருத்தரை நம்ம எவ்வளவு தூரமாக அன்பு கூறுமா அவ்வளோக்கு நம்ம அவரை மன்னிக்கிறோம். யார் நமக்கு என்ன தப்பு செஞ்சாலும் அவர்களுக்கு எதிராக நம்ம அன்பு கூறுதான் அது மன்னிப்பு அடையாளமாக இருக்கின்றது. வாசிக்கலாம். லூக்கா 15 அதிகாரம் 11-24 வாசிக்கலாம். இங்கே நம்ம யார் பற்றி பார்க்கணும்னா கெட்ட குமாரன் பற்றி பார்க்குறோம். வசனத்தில் கெட்ட குமாரன் நல்ல குமாரன் இருக்கிறான். கெட்ட குமாரன் லூக்கா 15 அதிகாரம் 11-24. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியிலே எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவனுக்கு தந்து தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தார். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்திலே போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியான் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவரும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலியக்காரர்கள் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்தில வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தை கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள். கொழுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். நம்ம என்ன பார்க்கணும்னா, கெட்ட குமாரன் அவரோட தகப்பன் அவரோட அப்பா கிட்ட என்னோட ஆஸ்தி என்னோட பங்கு எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு கேட்டு உலகத்தின் காரியத்தை ஆசைப்பட்டு அவரோட பங்கு எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கெட்ட மனிதர்கள் கூட சேர்ந்து கெட்ட குமாரன் கெட்டதாக மாறுகிறார். அவர் எவ்வளோ கெட்டதாக மாறினா பண்டிகளோட போய் சேர அளவுக்கு அவர் மாறுகிறார். ஒரு குடிக்கார ஒரு வீட்டில் பண்டிகள் உயிர் வாழ்க்காக பண்டிகள் வேலை செய்ய போகிறார். அங்கே போய் பசியில் பண்டிகை போகிற சாப்பாடு அவர் சாப்பிடும்போது அப்போ அவனுக்கு ஒரு உணர்வு வருது. என்னோட அப்பா வீட்டில் என்னோட வேலைக்காரர்களே நல்லா சாப்பிட்றாங்க, எனக்கு இந்த சோதனை அப்படின்னு நினைக்கும்போது அப்போ அவனுக்கு ஒரு உணர்வு வருகின்றது. என் அப்பாவை தேடி நான் போனேன். என்னோட அப்பா எனக்கு அன்பு தருகிறார். இங்கே இல்லாத அன்பு அப்பா கிட்ட இருக்கின்றதுன்னு தேடி அவர் அப்பா கிட்ட போகும்போது அவரோட அப்பா தூரத்துலேருந்தே பார்த்து கண்டு மகிழ்ந்து ஓடி வந்து அவர் கெட்ட குமாரனை கட்டி கொடுத்து முத்தம் கொடுத்து அழுகிறார். என்ன சொல்கிறான்னா, நான் இது பார்த்துட்டேன், நல்ல என்னை மன்னிச்சிடுன்னு சொல்கிறேன். அவங்க அப்பா எதுவுமே சொல்லாமல் அதை ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறார். அவரோட அன்பு அதில் காணப்படுகின்றது. அவ்வளோ ஒரு அன்பு இருந்ததுனால அவ்வளோ நெகட்டிவும் அவ்வளோ அன்பு கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். கெட்ட குமாரன் அந்த தப்பு உணர்ந்ததுனால அவர் தகப்பன்கிட்ட போய் என்னை மன்னித்து வந்து கேட்டான்.
மன்னித்து கேட்கும்போது அவர் அப்பா வந்து அவரை மன்னித்து அவரை அரவணைச்சார். நம்மளும் எந்த தப்பு செய்தாலும் நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம உணர்ந்து உள்ளத்திலேருந்து மன்னிப்பு கேட்கும்போது ஏசப்பா நம்ம கேட்குறாரு. என்ன தப்பு செய்தாலும் கர்த்தர் நம்ம கேட்டு மன்னிக்கிறார். யாராக இருந்தாலும் என்ன தப்பு செய்தாலும் கர்த்தர் அவங்களை கூப்பிடுறது கேட்டு மன்னிக்கிறவர்களாக இருக்கிறார். ஆமென். இந்த நேரத்தில் நம்ம மூன்று மனிதர் பற்றி பார்க்கலாம். வசனத்தை பைபிளில் 3 மனிதர் இருக்கிறார்கள். தப்பு செய்து மன்னிப்பு கேட்காத இருக்கிறவங்களுக்கு என்ன நிலைமாச்சுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு காயின் யாருன்னு தெரியும். ஒரு ஆதம் ஏவாள் எல்லாருக்கும் தெரியும். நான் நம்புகிறேன். ஆதம் ஏவாள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் மனுஷர்கள். ஆமென். அப்போ காயின் மனுஷரால் பிறந்தப்பட்ட முதல் மனுஷன் காயின். அப்போ காயின் எவ்வளோ விசேஷமான ஒரு மனிதனாக இருக்கலாம். காயின் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும் போது ஆவில் வந்து விலையேறப்பட்ட ஆட்டுக்குட்டியை காணிக்கையாக கர்த்தருக்கு செலுத்துகிறான். ஆனால் காயின் என்ன செலுத்துகிறான்? கெட்டு போன அழுவி போன காய்கறிகளை கர்த்தருக்கு செலுத்துகிறான். காயின் இங்கே ஒரு பொறாமை வருகிறது. ஏபலால் பொறாமை வருகின்றது. பொறாமையில காயின் என்ன உணர்ச்சி வச்சப்பட்டு ஏபலை கொண்டு விட்டுறான். அவருடைய சொந்த தம்பியை கூட பார்க்காம காயின் அவருடைய தம்பியை கொலை செய்கிறார். அந்த நேரத்தில் காயின் உண்மையாக தப்பு செஞ்சதை உணர்ந்து ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா கண்டிப்பாக மன்னிப்பு கொடுத்திருப்பார். ஆனால் கர்த்தர் வந்து கேட்கும்போது என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஜெனிசஸ் 4:13-15 பார்க்கலாம். ஆதியாகமும் 4 அதிகாரம் 13. காயினுக்கு அங்கே ஒரு பயம் வருகின்றது. நான் இப்போ பெரிய தப்பு செஞ்சு யார் முன்னாடி போனாலும் எல்லாரும் என்ன கொண்டு விடுவார்கள் அப்படின்ற ஒரு பயம் வருது. ஆனால் அந்த நேரத்தில் கண்டிப்பாக காயின் மன்னிப்பு கேட்டிருந்தா கண்டிப்பாக கர்த்தர் மன்னித்து யார் மூலிமா அவர் சாகாமல் அவர்களுக்கு ஒரு நல்ல சாவு கர்த்தர் கண்டிப்பாக கொடுத்திருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்காதனால அவரை மன்னிக்காமல் காயினை ஒழிக்கப்பட்டார். காயின் யாராக மாறுகிறாங்களா? கர்த்தரை விட்டு தூரம் செல்கிற ஒரு கூட்டமாக கர்த்தரை விட்டு தூரம் செல்கிற தலைமுறையாக மாறுகிறார். அவர் தலைமுறை யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு தூரம் செல்கிற கூட்டமாக மாறுகிறார்கள். ஆனால் காயின் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டிருந்தால் அவர் தலைமுறையில் அவரோட சந்ததியை கண்டிப்பாக உயர்த்தப்பட்ட நல்ல ஒரு சந்ததியாக இருக்கும். இரண்டாவதாக ஒருத்தரை பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு ராஜாவாக யார் என்றார்? தேவன் தான் இஸ்ரேலுக்கு ராஜாவாக இருந்தார். அந்த இஸ்ரேலில் காணப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. மற்ற உலகத்தில் மற்ற ராஜாக்கள் போலவே எங்களுக்கு ஒரு மனுஷனால மனுஷ ராஜா எங்களுக்காக ஏற்பட்டு போயிட்டாங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்? அப்போ கர்த்தர் யாரை ராஜாவாக மாற்றுகிறார்? சவுலை முதல் ராஜாவாக இஸ்ரேல் முதல் ராஜாவாக கர்த்தர் மாற்றுகிறார். சவுல் தான் இஸ்ரேலுக்கு முதல் ராஜாவாக ஆனப்படுகிறார். சவுல் என்ன தப்பு பண்ணாருன்னா கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு பாவத்தை செய்ததுனால அவருடைய எதிரின் கையாலே அவர் தாக்கப்பட்டார். கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்ததுனால அவர் பயந்து கர்த்தருக்கு மன்னிப்பு கேட்காததுனால அவர் எதிரின் கையால் அவர் கொண்டுப்பட்டார். ஆனால் கர்த்தருக்கு பயந்து உண்மையாக அவர் மன்னிப்பு கேட்டிருந்தார். சவுல் மன்னிப்பு கேட்டிருந்தார் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல சாவாக இருந்திருக்கும். சவுலுக்கு ஒரு நல்ல சாவாக இருந்திருக்கும். இதே போல் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. மூன்றாவதாக யூதாவை பார்க்கலாம். மத்தேயு 24:3-5 படிக்கலாம்.
மன்னிப்பு என்ன தப்பு பண்ணாலும் அது இங்கே தாவீதை பற்றி நாம் பார்க்குறோம். தாவீது என்ன தப்பு செய்தாலும் கர்த்தர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். இப்போ நம்ம வசனத்தில் சங்கீதம் 51 1-4.
புறஜாதிகள் கூட போய் சேராமல் நீ நல்லவர்கள் கூட சேர்ந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுவார். புறஜாதிகள் கூட சேராதுன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆனால் கர்த்தரோட பேச்சை சிம்சன் கேட்காமல் புறஜாதிகளோடு போய் சேர்ந்து கெட்ட மனிதர்களோடு போய் சேரும்போது அவர் என்னவா மாறினார்? கெட்டதாக மாறி அவருடைய உண்மையில மற்ற கூட இருந்தவர்களை எடுத்துட்டு அவரை கட்டி போட்டு 2 கண்களை பிரித்து அந்த நிலைமைக்கு வந்து சிம்சன் வந்து அழுகிறார். இந்த ஒரு தரை நான் மன்னித்து விடுங்கள், ஒரே ஒரு தரை மன்னித்து விடுங்கள், இந்த தப்பை எதுவும் செய்ய மாட்டேன் இந்த உடனே அவர் செல்லும்போது அவர் நல்லா இருக்கும்போதே 1000 ஜனங்களை கொல்ல வல்லமை கொடுத்த தேவன் இந்த 10,000 பேரை கொல்றதுக்கான வல்லமை கர்த்தர் சொல்கிறார். சிம்சன் உடனே கர்த்தர் ஒரு காலத்தில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டதுனால என்னாச்சு? அந்த இடத்துல 2 செலவு தேவன் அவர் மன்னித்து எல்லா ஜனங்களையும் சிம்சன் கொல்ல வல்லமை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம 6 மனிதர் பற்றி பார்த்தோம். 3 மனிதர்கள் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்காரு. தப்பு செய்து